இன்றைக்கான மகாநதி எபிசோடில் ரொம்பவே ஹாப்பியான விஷயம் நடந்திருக்குங்க. என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட தன்னோட லவ் ஸ்டோரி, கல்யாணம் நடந்துன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரான். இதெல்லாம் கேட்கும்போது காவேரிக்கு வந்து இதெல்லாம் ஏதோ தனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உடனே சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கும்போது, ஒருவேளை நான் வந்து உங்கள் ஒய்ஃபோட இடத்துல என்ன இமேஜின் பண்ணனால அப்படி இருக்குமா இருக்கும். சரி சார் நீங்கள் வந்து இப்போ சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, அவங்களோட அட்ரஸை கொடுங்க, இல்லை அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்க வீட்டில் போய் பேசி உங்கள் 2 பேரும் நான் சேர்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க. உடனே விஜய் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். உடனே வீடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே காவேரி வந்து இந்த ஆள்கிட்ட நம்ம அவங்க ஒய்ஃபோட அட்ரஸ் கொடுங்கன்னு சொன்னால் இப்படி நம்ம வீடு வந்துட்டுன்னு இறக்கி விடுதாருன்னு சொல்லி அவளுக்கு எரிச்சலாக வருது. ஆனால் விஜய் சொன்னது வந்து தான் ஒய்ஃபோட வீடு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீட்டை காமிச்சிருக்கான். உடனே அடுத்து இங்கே வந்து நம்ம தாத்தாவை தான் காமிக்காங்க. விஜயோட தாத்தா வந்து விஜயோட சித்திக்கிட்டையும் சித்தப்பாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேம்மா. அதாவது நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம்மா நம்ம வந்து விஜய் காவேரி பிரித்து வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமேலும் அப்படியே நம்ம விடக்கூடாது இதை. அவங்க 2 பேரும் நாம தான் திரும்ப சேர்த்து வைக்கணும். காவேரிக்கு வந்து பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வருமா, அது எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. நாள் வருஷம் தான் போய்கிட்டே இருக்குது. குழந்தையும் பாரு அம்மா இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அதனால் இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. அதனால் நான் காவேரி வீட்டில் போய் பேசி திரும்பவும் நான் விஜய்க்கு காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான விஷயம், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது, விஜயோட சித்தப்பாவும் நீங்கள் சொல்கிறது சரிதான் மாமா, நான் நேற்றே பார்த்தேன் அம்முவை காணணுன்னே காவேரி ரொம்ப துடிச்சு போயிட்டா. அம்மு கிடைக்கிற வரைக்கும் காவேரி எவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருந்தாங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். அதனால் நம்ம இனிமேலும் இதை இப்படியே விடக்கூடாது, காவேரிக்கும் விஜய்க்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம காவேரி வீட்டை காமிச்சா காவேரி வந்து அப்படியே கோவத்தில் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. உடனே சாரதா வந்து கேட்காங்க, ஏன்டி ஏன் இவ்வளோ கோவப்படுது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு காலையில் என்ன அந்த அம்முவோட டேடி தான் கொண்டு வந்து இறக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த தம்பி வந்துச்சா, தம்பி வந்திருக்கு, வீட்டு வாசல்லே இறக்கி விட்டுட்டு போயிட்டேன், வீட்டுக்குள்ளே கூட வரலையா அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ அவனுக்கு அதான் ரொம்ப முக்கியம் பேர், நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுமா அப்படிங்கும்போது, என்னடி சொல்லு அப்படிங்கும்போது, இல்லைம்மா நம்ம வந்து அம்முவோட அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் அது உண்மை இல்லைம்மா. அம்முவோட டேடிக்கும் அம்முவோட மம்மிக்கும் ஏதோ பிரச்சனை போலுக்கு, அதனால் 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கம்மா. அப்படியா அப்படின்னு சொல்லி அவள் சாரதான் கேட்டுட்டு இருக்கா. ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் நடந்த மேரேஜ் வந்து லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜும் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜா. அதாவது விஜய்க்கு வந்து அவர் தாத்தாவும் பாட்டியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பண தேவை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்கம்மா. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே லவ் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க. அதுவும் நீ எப்படின்னு கேளு, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவங்க வாழ்ந்துருக்காங்களாம். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கே கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னா பார்த்துக்கோயேன். அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்ததில் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போலுக்கு, அதனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட அட்ரஸை கொடுங்க சார், நான் வேணால் அவங்ககிட்ட பேசி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி நான் கேட்கேன். அவர் என்னடானா, இந்தாங்க உங்கள் வீடு வந்துருச்சுன்னு சொல்லி என்னை இறக்கி விட்டு போயிட்டாருமா. பார்த்தியாம்மா அவருக்கு எவ்வளோ ஈகோ, இவருக்கு போய் நான் நல்லது பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லி அவள் கோவப்படுதா. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் கோவப்படாடி, அந்த தம்பி என்ன இதில் இருந்துச்சு அப்படிங்கிற. ஆமாம் நீ எப்போதும் அவருக்கே சப்போர்ட் பண்ணு, பா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கோச்சிட்டு போயிட்டா. இங்கே நம்ம சாரதாம்மா வந்து நினைக்காங்க, அந்த தம்பியோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நீ இவ்வளோ தூரத்துக்கு நினைக்க, ஆனால் அது உன்னால் மட்டும்தான் முடியும், நீ தான் அந்த தம்பியோட மனைவிங்கிறது உனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சாரதாம்மா வந்து நினைக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இதே மாதிரி டெய்லி மகாநதி சீரியல் ரிவ்யூ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.